தொல்லை இரும் பிறவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவான் நெறியளிக்கும் வாத்த ஊரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தில் வரும் 5வது பாடலான திருச்சதகத்தின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று முதல் அதில் வரும் 3வது பாடலான சுற்றறுத்தல் என்ற பாடலின் விளக்கத்தை காண்போம். சுற்றறுத்தல் என்பது நம் மனமானது உலக வாழ்க்கையிலே மிகவும் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் அந்த ஈசனை பற்றி நினைக்கவோ அவன் நம் அகத்திலே இருக்கிறான் என்பதை பற்றி உணரவோ நமக்கு கொஞ்சம் கூட சமயமே இல்லாமல் ஆகிவிடுகிறது. நேரமே இல்லை அதை பற்றி நினைக்கவே. எவ்வாறாக மாணிக்கவாசக அடிகளார் அந்த ஒரு ஏக்கத்தை பற்றி, நான் உன்னை அறியவில்லையே, நீ என்னை காப்பாற்றுகின்றாய், ஆனால் யார் என்னை காக்கிறார் என்று கூட எனக்கு தெரியாதே, இப்படி நான் மூடனாக இருக்கிறேனே என்று அழுது அழுது புலம்புகிறார். இந்த திருவாசகம் முழுவதுமே அப்படிப்பட்ட பாடல்தான். அதிலும் இந்த திருச்சதகத்தில் மிகவும் அவர் ஏங்கி கூறுகிறார். சுற்றறுத்தல் என்பது அதில் ஒரு பாடல். அதை இன்று காண்போம். வெள்ளந்தாள் விரிச்சடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே எனக்கெட்டு வெட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் உருபுனலில் கீழ்மேலாக பதைத்துருகும் அவர் நிற்க என்னை ஆட்கொண்டாய்க்கு உள்ளந்தாள் நின்று உச்சி அளவு நெஞ்சாய் உருகாதால் உடம்பெலாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண் இணையும் மரமாம் தீவினையினேற்கே. மாணிக்கவாசக அடிகளார் கூறுகிறார், வெள்ளந்தாள் அதாவது கங்காதரனே, தலையில் கங்கையை வைத்திருப்பவனே, வெள்ளத்தை வைத்திருப்பவனே, விரிசடையாய் விருந்த சடை உடையவனே, விடையாய் காலை வாகனத்தில் வருபவனே, விண்ணோர்கள் எல்லோரும் அவர்களின் பெருமானே, விண்ணோர்கள் எல்லோரும் உன்னை தேவாதி தேவா தேவாதி தேவா என்று கூறும் பொழுது, எல்லா மற்ற பக்தர்களும் கூறும் பொழுது, உன்னுடைய அடியார்கள் மிகவும் நெஞ்சுருகி அவர்கள் கண்ணில் இருந்தெல்லாம் ஆனந்த கண்ணீர் வருகிறது. பக்தி பரவசத்தில் மூழ்கிறார்கள், மூழ்கியே போகிறார்கள். அவர்களுக்கு வேற எதுவுமே தெரியவில்லை, உன்னை மட்டும்தான் அவர்கள் காண்கிறார்கள். அவர்களின் அந்த சமயத்தில் இருக்கும் துடிப்பு எவ்வாறாக இருக்கிறது என்றால் ஒரு ஓமை கூறுகிறார். பள்ளந்தாள் உருபுனலில் கீழ்மேலாக பதைத்துருகும், அதாவது ஒரு நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சியில் ஒரு மனிதன் தலைகீழாக வந்து விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த துடிப்பு. சாதாரணமாகவே ஒரு சாதாரண சின்ன நீர்வீழ்ச்சியாக இருந்தால் கூட நாம் எல்லாம் முதல் முறை செல்வதற்கு, அருகில் செல்வதற்கே பயமாக இருக்கும், மூச்செல்லாம் திணறும். அப்படி இருக்கையில் அவர்கள் தலைகீழாக வந்து விழுகிறார்களாம். எப்படி இருக்கும் அந்த மனதில் அந்த துடிப்பு. அப்படி துடித்து கொண்டு இருக்கும் உன்னுடைய அடியார்கள் நிற்கிறார்கள். அவர்களை எல்லாம் விட்டு விட்டு நீ என்னை ஆட்கொண்டாய்க்கு நான் என்னதான் செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும்? நான் உள்ளந்தாய் நின்று உச்சி அளவு நெஞ்சாய் உருகாதால், அதாவது இத்தினோண்டு நெஞ்சமில்லை, இந்த உடம்பு முழுவதும் உச்சி முதல் பாதம் வரை நெஞ்சமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அது முழுவதும் துடிக்க வேண்டும், அது உருக வேண்டும். உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால், அதாவது உடம்பெல்லாம் முழுக்க கண்ணாக இருந்து அதில் இருந்தெல்லாம் ஆனந்த கண்ணீர் வர வேண்டுமாம். இப்படி நடக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டு விட்டு இந்த சின்ன நெஞ்சம் கூட உருகவில்லையே, இந்த நெஞ்சம் என்ன கல்லா? நெஞ்சம் கல்லாம் கண் இமையும் மரமாம்.
இந்த கண்ணில் இருந்து சொட்டு தண்ணீர் கூட வருவதில்லையே. வாழ்க்கையில் உள்ள கஷ்டத்தை நினைத்துதான் வருகின்றதே தவிர உன்னை நினைத்து வரவில்லையே. இந்த கண் என்ன மரக்கட்டையா? தீவினை நேர்க்கை. இதெல்லாம் ஏன் இப்படி நடக்கிறது என்றால் என்னுடைய தீவினை, நான் செய்த பாவம். உலக வாழ்க்கையிலே என் மனமும் சென்று கொண்டிருக்கிறது. உன்னை பற்றி நினைக்க கொஞ்சமும் எனக்கு நேரமே இல்லையே. மற்ற அடியார்கள் எல்லாம் உன்னிடம் உன்னை அடைவதற்கு துடிக்கின்றார்கள். அப்படி இருக்கையில் நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய். நானோ எனக்கும் இந்த அளவுக்கெல்லாம் உன்னிடம் பக்தி வர முடியவில்லையே, பக்தி வரமாட்டேங்குதே என்று வருத்தப்படுகிறார். அவர்கள் எல்லாம் வைத்திருக்கும் அன்புக்கு என் அன்பு போதாதப்பா, இருந்தும் நீ என்னை ஆட்கொண்டிருக்கிறாயே என்றார் மாணிக்கவாசகர். வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்ற போது நான் வினை கேடேன் என்பாய் போல, இணையன் நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்ட எம்பிரான் ஆனாய்க்கு இரும்பின் பாவை அனைய நான் பாடேன் நின்று ஆடேன் அந்தோ அலறிடேன் உலரிடேன் ஆவிசோரேன் முனைவனே முறையோ நான் ஆனவாறு முடிவறியேன் முதல் அந்தம் ஆயினானே. முதலும் அந்தமும் ஆன பகவானே, சிவபெருமானே, நீதான் இது எல்லாத்திற்கும் முதலாக இருக்கிறாய். உன்னிடம் இருந்துதான் எல்லாம் வந்தது. உன்னிடம்தான் எல்லாம் திரும்பி போய் அடைய போகிறது. நீதான் அந்தமும் முதலும் அந்தமுமான ஈசனே. நான் வினையிலே அகப்பட்டு கிடந்தேன். செய்த பாவ புண்ணியங்களிலே அகப்பட்டு இந்த வாழ்க்கையிலே சுழிந்து கொண்டு வந்திருந்தேன். நீ என்னை நீ வா, நான் உன்னை கரையேற்றுகிறேன் என்று நீ அழைத்தாய். இப்படி நீ என்னை அழைத்து நீ ஆட்கொண்டு விட்டாய். நின்றபோது நான் வினை கேடேன் என்பாய் போல, இணையன் நான் என்று உன்னை அறிவித்து நான் உன்னை கரையேற்றுகிறேன், நீ என்னிடம் வா என்று நீ என்னை அழைத்தாய். அப்படி இருக்கையில் நான் எந்த ஒரு இதுவுமே உனக்கு செய்யவில்லை. இந்த இரும்பு மரப்பாவை என்று கூறுவார்களே, இதுபோல் இரும்பு பாவை போல நான் இருந்து விட்டேன். இரும்பின் பாவை அனைய நான் பாடேன். உன்னை பற்றி நான் பாடவில்லை, உன்னை புகழ்ந்து பாடவில்லை, அதை நினைத்து ஆடவில்லை. சில பக்தர்கள் எல்லாம் அந்த பக்தி பரவசத்திலே நின்று ஆடி விடுவார்கள். அதுபோல் நான் செய்யவில்லை. அது உன்னுடைய புகழை கூறி கூறி அலறுவார்கள், சத்தமாக கூறுவார்கள். இதை நான் செய்யவில்லை. உன்னிடம் நான் எந்த ஒரு பக்தியும் செலுத்தவில்லை, பரவசம் அடையவில்லை. சில பக்தர்கள் பக்தியால் மூச்சை அடைந்து விடுவார்கள், மயங்கி விழுந்து விடுவார்கள். அது எல்லாம் கூட நான் செய்யவில்லை. இது எதுவுமே செய்யவில்லை. இருந்தாலும் நீ என்னை ஆட்கொண்டு, நீ வலிய வந்து என்னை ஆட்கொண்டு என்னை காப்பாற்றுகிறாய். இது எங்கு போய் முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. முடிவறியேன், இது எங்கு போய் முடியும் என்று எனக்கு தெரியவில்லை பெருமானே. ஆதியும் மந்தமுமான ஈசனே, இது எங்கு போய் நிறைவேறும், எங்கு சென்று முடியும் என்று எனக்கு தெரியவில்லை என்றார் மாணிக்கவாசகர். மேலும் இந்த பாடலின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.